ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு EBINS கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான சாம்பார் சாதம் ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மெயின் ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். அரிசி ஒரு கப் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதே கப்பில் பாதி அளவு துவரம் பருப்பு 10 நிமிஷம் ஊற போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு ஒரு சின்ன உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கேரட் பீன்ஸு ஒரே ஒரு கேரட்டு, பீன்ஸ் 2 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூடவே 2 பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருக்கிறேன். முருங்கைக்காய் ஒரே ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம், கத்தரிக்காய் ஒரு கத்தரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். கத்தரிக்காய் ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் கட் பண்ணி போட்டிருந்தேன், அப்போ தான் அந்த காரல் மாறும், அதுக்கப்புறம் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு சின்ன வெங்காயம் பூண்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதிலே இப்போ நம்ம காயை தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காய்ஞ்சதை கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு சின்ன வெங்காயம் முழுசாக தான் போடணும். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய், கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சது நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மற்ற காய்களையும் சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். அதிலே கத்திரிக்காய் சேர்த்துருக்கிறேன். இதிலேயே தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசால் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் மிளகாய் தூள் சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். அது கூடவே சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைசலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பாதி எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி ஊற வச்சு தண்ணி எடுத்துருக்கிறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசி, அரை டம்ளர் பருப்பு எடுத்தேன். அதுக்கு 3 பங்கு அளவு அதிகமாக நம்ம தண்ணி சேர்க்கணும். அதனால் 6 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போ நமக்கு கொதிச்சிருச்சு. காய் நல்லா கொதிச்சு மசாலெல்லாம் நல்லா பச்சை வாடை போய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். முதலே சேர்த்துட்டோன்னா ரொம்ப மசிஞ்சு போயிடும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நான் குக்கரை மூடி விசில் விட்டு நம்ம 5 விசில் விட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். சூடாறிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம் சாம்பார் சாதம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா காயெல்லாம் நல்லா வெந்து சாப்பாடு நல்லா குழஞ்சி சூப்பராக இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம்.
நெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த சாப்பாடுக்கு இன்னொரு தடவை நம்ம தாளிச்சுக்கலாம். அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தாளிக்கிறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். அது கூடவே உளுந்தம்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கிறேன். ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், 3 வரமிளகாய் போட்டிருக்கிறேன். அது கூடவே எடுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, ஒரு 3 பூண்டு, கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு வறுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம வறுத்து சாம்பார் சாதத்தில் ஆட் பண்ணும்போது சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் எல்லாமே நல்லா செவக்க வறுக்கட்டும். பாருங்கள், எல்லாமே நல்லா செவக்க வறுத்துட்டோம். இதை இப்போ நம்ம சாம்பார் சாதத்தில் கொட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கடைசியாக மல்லித்தழை கொஞ்சம் தூவிக்கலாம். தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் சாதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் சாம்பார் சாதம் செய்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.